அறக்கட்டளையின் நிறுவனர் குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, கடன் தீர்க்கும் பரிகாரங்கள். பரிகாரத்தை அள்ளி வீசுவார். எவ்வளவு பரிகாரங்கள் வேணாலும் இவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பரிகாரத்தில் மிக பேர் போன ஆளுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ கடன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்ற பரிகாரத்தை பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம குபேர கலச அறக்கட்டளையோட 28வது கருத்தரங்கம். இடையில ஒரு 2 மாதம் 1 மாதம் கேப் கிடச்சிது. அந்த கேப் எங்களுக்காக நாங்கள் விட்டுக்கிட்ட ஒரு ரெஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான். ஆனால் அந்த 2 மாத கேப்பை நிறைய பேர் வேறு மாதிரி வதந்தி கிளப்பி அவ்வளோதான் கருத்தரங்கம் முடிஞ்சுங்கிற மாதிரி நிறைய பக்கம் நெகட்டிவாக பரப்பியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், இது நிற்கவே நிற்காது. அன்னதானம் எப்போவுமே நிற்காமல் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது மீட்டிங் மட்டும் நாங்கள் ஒரு 2 மாதம் நடத்தாமல் இருந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடைவேளைக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தொடர போகிறோம். இப்போ நான் ரெமிடிஸ் பரிகாரங்கள் நம்ம அதிகமாகவே கொடுத்துட்ருக்கோம். அதுவும் பேசலாம். ஜென்ரலாக ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ். இது நேற்று நான் பார்த்த ஜாதகம். மிதுன லக்னம், லக்னாதிபதி அவருக்கு நீச்சம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிது. கரெக்டாக குரு அவருக்கு ஆட்சியாகி லக்னத்தை பார்க்குறாங்க 7ஆம் இடத்துல. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் கடகத்தில் பிறந்திருக்காரு. இதே இப்போ நான் சொல்கிறேன்னா, அவருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம். அவருக்கு வயசு 43 வயசு. நான் எடுத்தோடனே அவர் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கார். நம்ம ஆன்லைனில் தான் ஜாதகம் பார்க்குறோம். நம்ம எடுத்து பார்க்கும்போதே சார் உங்களுக்கு லக்னாதிபதி நீச்சம்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு லக்னாதிபதி ரொம்ப பலமாக இருக்கார். லக்னாதிபதி உத்திரட்டாதி நிற்கிறாரு. நல்லா கல்வி அறிவை கொடுப்பாங்க, பொருளாதார அறிவை கொடுப்பாங்க. குரு பார்வையோடு இருக்காருன்னு சொன்னோம். அவர் எடுத்தோடனே சொன்ன வார்த்தை, சார் இத்தனை வருஷம் நான் ஜாதகம் பார்த்ததுலேயே நீங்கள் ஒருத்தர் தான் நல்ல பலன் சொல்லியிருக்கீங்க. எடுத்தோடனே எல்லாருமே லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு, இந்த ஜாதகர் இருக்காரா ஒன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் இவருக்கு படிப்பே வராதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ புதன் நீச்சமானாலே படிப்பு வராது தான் சார் இத்தனை வருஷமும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் எம்ஹெச்டி முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், அடுத்தடுத்து நிறைய உயர்நிலை படித்து நல்ல நிறுவனத்தில் வேலையில் அவர் இருக்கார். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, என்றைக்குமே லக்னாதிபதி நீச்சமாயிட்டான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் உங்கள் காதில் விழுந்திருக்குன்னா அதை தயவுசெய்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி எப்படி இருக்காருங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர்த்தோட பலன் லக்னாதிபதி நீச்சமானா அது புதன் நீச்சமாயிட்டாலே படிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நீச்சமானாலும் அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு, லக்ன பலம் யாருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொன்னோம்னா இன்னும் ஜோதிடத்தோட அந்த எங்கெங்கெல்லாம் நமக்கு மிஸ்டேக் நடக்குதோ அதெல்லாம் இன்னும் நமக்கு அழகாக நம்ம சரி பண்ணிக்க முடியுங்கிறதா இதில் ஜோதிடமாக பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு நண்பராக நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். அதனால் லக்னாதிபதி நீச்சன்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஜாதகருக்கு படிப்பு வராதுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தயவுசெய்து பார்க்காதீங்க. லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது பார்க்கணும். இதே மாதிரி ஒரு ஜாதகம் கன்னி லக்னம், லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் உச்சமாய் புத்தி நடத்துகிறாரு. கன்னி லக்னத்துக்கு 2-9 சுக்கிரன். எங்கள் ஜாதகம் பார்த்தாலுமே இந்த சுக்கிர புத்தியில் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க, பணம் வரும், பொருளாதாரம் வரும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜென்ரலான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எடுத்தோன்னே கேட்ட கேள்வி சார் இந்த சுக்கிர புத்தி ஆரம்பித்து இந்த 3 வருஷம் அவமானம், விபத்து, கெட்ட பேர், வழக்கு இதை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னோம். ஆமாம் சார்னு சொல்லி அவர் கண்ணில் தண்ணி விட்டார். ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகமான குரு 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போது கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அவருக்கு குரு மறைஞ்சிருக்காரு. ஆனால் சுக்கிர புத்தி தான் அவருக்கு போயிட்டுருக்கு. அப்போ சுக்கிர புத்தி 2-9ஆம் அதிபதி நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்காம இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அழகாக லட்டு மாதிரி நமக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம்லாம். எப்பவுமே ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு எங்கே இருக்கான், இதை பார்த்தீங்கன்னா அந்த புத்தி நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, கடன் தீர்க்கறதுக்கான விஷயம். எல்லாருமே கடனை தீர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் கடன் இருக்கணும் அப்படிங்கிற விதியும் இருக்குது. கடன் இல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நோயை சந்திக்கணுங்கிற விதியும் இருக்குது. நான் எத்தனையோ நண்பர்களுக்கு கடன் தீர்க்கறதுக்கு அப்படியே நான் பரிகாரம் கொடுக்க மாட்டேன். அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு கடன் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய மருத்துவ செலவுலேருந்து தப்பிக்க முடியும். அதனால மாதம் ஒரு 20 ரூபா, மாதம் ஒரு 5 ரூபா, இல்லை மாதம் ஒரு 50 ரூபா வட்டியாக போகிறது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. கட்டிகிட்டே இருங்கன்னு நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன். அதனால் கடன் இருக்கலாமா அடையணுமாங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இருந்தாலும் நிறைய ஏழை மக்கள் இருப்பீங்க,
வார சம்பளம் வரும், கடன் அடைக்கிறது ரொம்ப தடுமாறிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த கடன் அடைக்கிற பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கங்க. பட் எல்லாருமே அந்த கடன் அடைக்காதீங்க. கடன் சில விஷயங்களில் நன்மைதான். ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடன், 6ஆம் இடம் என்பது வழக்கு, 6ஆம் இடம் என்பது நோய். நீங்க எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். கடன் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ ஆரோக்கியமா இருப்பாங்க, நிம்மதியாவது இருப்பாங்க. கடனுங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஆனா கடன் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும். அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம், அப்பாவுக்கு இருக்கலாம், குழந்தைகளுக்கு இருக்கலாம், இருந்துட்டே இருக்கும். சார் இல்லை சார் எனக்கு கடனும் இல்லை, நோயும் இல்லை, ஆனால் வழக்கு போயிட்டு இருக்கு, பக்கத்தில் பங்காளியில் விரோதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டே இருக்கும். எப்படி அந்த 6ஆம் இடம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 6ஆம் இடத்தை எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சில விஷயங்கள்ல பாதுகாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நோய் செலவு ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் தொந்தரவு வந்து பெருசா வராது. ஆனா கடனை அதிகப்படுத்திட்டீங்கன்னா நோயோட தாக்கம் வந்து குறையும். இது என்னோட அனுபவம் உண்மையா நிறைய பேத்துக்கு. சார் வீட்ல ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டே இருக்குன்னாங்க. கடன் ஏதாவது இப்ப ரீசெண்டா முடிச்சீங்களான்னு கேட்டேன். ஆமா சார் இப்பதான் கடனை முடிச்சு விட்டோம். ஹவுசிங் லோன் முடிச்சு விட்டு பத்திரத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன்னாங்க. சந்தோஷம். பொட்டாட்டு நீங்க லோன் ஒன்று போடுங்க. இன்னொரு இடம் இது வாங்கி போடுங்க. இல்ல ஏதாவது ஜொல்ல எடுத்து வைங்க. கண்டிப்பா சுப கடன் ஏற்படுத்துங்க. கண்டிப்பா நோய் பிரச்சனை குறையுன்னு அவர் சொன்ன விஷயம். ஆமா சார் கடனை பத்திரம் திருப்பி வச்ச 3 மாசத்துல தான் என் ஒய்ஃபுக்கு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, இப்போ மெடிக்கல் செலவே கிட்டத்தட்ட நான் பழையபடி லோன் வாங்குற அளவுக்கு வந்துட்டேன், கடனை வாங்குற சூழ்நிலை வந்துருச்சுன்னாங்க. இதை நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு எச்சரிக்கைப்படுத்திட்டோம்னா கடன் இருப்பது ஒரு விதத்தில் நன்மைதான். அதனால கடன் என்பதை பயப்படாம பாருங்க. அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் மாறுபடுங்கிற விஷயம் தான். அதனால கடனை அடைச்சிடலாம். நம்மளாம் மனுஷங்க தானே, ஈஸியாக உழைச்சோம்னா அழகா அடைச்சிடலாம். அதனால கடன் இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரெஷரை போட்டு ஃப்ரீயாக போட்டு இருங்க, ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. ஒன்று, கடன் அடைக்கிறதுக்கு நிறைய வழிபாடு இருக்கு. அதில் இன்னும் நுணுக்கமாக போனோம்னா நம்ம ஜாதகத்தில் 6ஆம் இடங்கிறது கடன். அந்த 6ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதை சார்ந்த இடத்துல இருக்கிற அந்த தானத்தை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமா வந்து கடனோட தாக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம். உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தலையில் அடிபட்டவங்க, இல்லை தலையில பிரச்சனை இருக்கிறவங்க, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, அல்லது மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள், அந்த குழந்தைகளோட பெற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க. ஒரு மருந்து மாத்திரை வாங்குற செலவு எடுத்து கொடுக்கலாம். அல்லது ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உணவு ரீதியாக அவங்க வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியான விஷயங்கள் பண்ணுங்க. அப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொடர்ச்சியாக அன்னதானம் கொடுக்கும்போதோ அல்லது மற்ற விஷயங்கள் உதவி பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும். இது கடன் அடைக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். இதுவே 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அல்லது கண் பார்வையற்றவங்க இருப்பாங்க, அல்லது வாய் பேச முடியாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு அன்னதானம் ஏற்படுத்துறது, அல்லது அவங்களுக்கு மாசம் மாசம் ரொட்டேஷனா ஏதாவது ஒரு தொகை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, எவ்வளவு கடன்கள் இருந்தாலோ, அல்லது உங்க வீட்டுல நோய் இருந்தாலோ, அல்லது உங்க வீட்டுல வந்து வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்தாலோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது அதோட தாக்கங்கள் வந்து நமக்கு நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 6ஆம் இடம் 12 பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாளே போயிடும். அதனால நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும் அவசியம்லாம், எல்லாருமே அழகா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் 6ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னீங்கன்னா காது கேட்காதவங்க, அல்லது ஹேண்டிகேப்பா கை தொந்தரவா இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்றீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த கடனோட தாக்கங்கள் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 6ஆம் பாவாதிபதி நம்ம உடல் உறுப்புகள்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். 6ஆம் அதிபதி ஒருவேளை வந்து உங்க ஜாதகத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கான்னு வச்சுப்போம். 7ஆம்னா அடிவயிறு, கிட்னி பாதிச்சவங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி பண்றீங்க, ஒரு மருத்துவ செலவு ஒரு 10,000மோ ஒரு 5,000மோ கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய கடனோட தாக்கங்களை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். அதனால 6ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு நீங்க பரிகாரமா தானங்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்போது அதோட கர்மா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். அடுத்து பொதுவான பரிகாரமா ஏதாவது இருக்கா சார் கடன் அடைக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் தான் கடனை அடைக்கக்கூடிய இடம். சிம்மம்னு சொல்லுவோம். சிம்மம் வலுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே மாட்டாங்க. சிம்மம் பலமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாலும் அதை அடைச்சிருவாங்க. அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே அடைச்சிருவாங்க. இதுதான் வந்து சிம்ம வலுத்தவங்களுக்கான ஒரு விஷயம். சிம்மம் வலுத்திருந்தாலே கடனில் ஒரு பயம் இருக்கும், கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கும், கடன் வாங்கினா எங்கெங்கே மாட்டிப்பங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் சிம்மம் வலுத்திருந்தா, சிம்ம லக்னம், சிம்ம ராசி இல்லை சிம்மத்தில் பெரும்பாலான கிரகம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ சிம்மம் தான் கடன் அடைக்கிறதுக்கான ஒரே சூட்சமம். காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம், அது அக்னி ஸ்தலம், அக்னி வீடு, திருவண்ணாமலை. யார் ஒருத்தங்க திருவண்ணாமலை சிம்மத்துக்கு நேர் 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம், அது மலை. அப்போ இயற்கையாகவே யார் ஒருத்தங்க 9 முறை
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, பௌர்ணமிக்கு நான் போக சொல்லலை, செவ்வாய்க்கிழமை தான் போக சொல்கிறேன். 9 முறை செவ்வாய்க்கிழமை. நீங்கள் 9 வாரம் போனாலும் ஓகே, 9 மாதம் போனாலும் ஓகே, மொத்தத்தில் 9 முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிரிவலம் நீங்கள் அழகாக அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்து பாருங்கள். பரிகாரம் வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. அண்ணாமலையில் பார்த்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு வேண்டிக்கிட்டு முடிஞ்ச ஒரு 9 பேர்த்துக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. அங்கே இருக்கிற வயதான ஒரு சாமியார் யாராவது இருந்தாலோ, முடியாத பெண்மணி யாராவது இருந்தாங்களோ, அவங்க அன்னதானம் கொடுத்துட்டு வந்து பாருங்க, சூப்பராக வேலை செய்யும். அப்போ அந்த தொடர் கடன் இருக்கிறவங்க, தொடர் வழக்கு இருக்கிறவங்க, தொடர் போராட்டத்தில் இருக்கிறவங்க, திருவண்ணாமலை கிரிவல பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வேலை செய்யும். அடுத்து நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடத்தோட தானியத்தை நம்ம தொடர்ச்சியாக அன்னதானம் கொடுக்க 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 கடனோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். தானியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னா 5ஆம் இடம் கோதுமை. அப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கோதுமை உணவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கோதுமை ரவை அல்லது கோதுமை சப்பாத்தி, கோதுமை சார்ந்த வகைகளை இருக்கிறவங்கள நீங்கள் அன்னதானம் கோயிலில் கொடுக்கலாம் அல்லது வெளியே இருக்கிற இடத்துக்கு கொடுக்கலாம். 5ஆம் இடத்தோட உணவுகளை நீங்கள் கொடுக்க 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 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் குலதெய்வம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் கரெக்டாக குலதெய்வ வழிபாடை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடன் சார்ந்த வகையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வம் என்பது 5ஆம் இடம். அப்போ குலதெய்வத்துக்கு நம்ம போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி சார் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை வருது சார் அப்படிம்பாங்க. அது தனிநபர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் எங்கே கனெக்ஷனாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே குலதெய்வத்துக்கு எந்த கிழமை போகணும் அப்படிங்கிறது இருக்குது. அமாவாசை பௌர்ணமி போங்க, பட் அது இல்லாமல் தனியாக வந்து இருக்குது. அதில் என்ன கலர் பட்டுப்புடவை வாங்கி தரலாங்கிற விஷயம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 5, 11 கூடைய கிரகத்தோட கலரில் நீங்கள் குலதெய்வத்துக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு போய் போட்டு பாருங்களேன், அழகாக குலதெய்வம் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. உதாரணம், நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கீங்கன்னா 5ஆம் இடம் குரு. குரு எங்கே வேணாலும் இருக்கலாம். குருவோட காரகமான மஞ்சள். 11ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி, புதன், பச்சை. அப்போ விருச்சிக லக்னத்துக்காரங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்போது பச்சை கலர் புடவை அல்லது மஞ்சள் கலர் புடவை வாங்கிட்டு போய் நீங்கள் அழகாக அம்மனுக்கு கொடுத்து நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இயற்கையாகவே உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோட கலர் சம்மந்தமான ஒரு புடவையை நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு சாட்டும்போது அதுவும் நமக்கு 5ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ண பண்ண 6ஆம் இடங்கிற கடனோட தாக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். 5ஆம் இடங்கிறது குழந்தைகள், உங்களுடைய மூத்த குழந்தைன்னு அர்த்தம். உங்கள் மூத்த குழந்தைய திருப்தியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் அடைக்கலாம். இது என்ன சார் லாஜிக் அப்படின்னா, 5ஆம் இடங்கிற மூத்த குழந்தைய நல்லா அழகாக நீங்கள் நல்லா படிக்க வைக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கான விஷயத்த நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் மூத்த குழந்தைய கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க, அடிச்சுட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்திட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்மந்தமான பிரச்சனை அதிகமாகும்னு அர்த்தம். அதனால் வந்து பொதுவாகவே எத்தனை குழந்தை இருந்தாலும் குழந்தைங்க நமக்கு குருவோட காரகத்தில் தான் வருவாங்க. எந்த வீட்டிலலாம் குழந்தைங்க சிரிச்ச முகத்தோடு இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து குரு சிரிச்ச முகமாக இருக்காரு, தங்கத்துக்கோ பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ பஞ்சம் இருக்காது. எந்த குழந்தைகளை வீட்டில் வந்து நம்ம அடிச்சுட்டு இருக்கோம், இல்லை எப்பவுமே நம்ம துன்புறுத்திட்டு இருக்கோம், இல்லை குழந்தைகளுக்கான விஷயத்த வந்து நம்ம சரிவர பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பொருளாதார ரீதியாக நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் குழந்தைகள் நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு செலவு பண்ணுற காசில் வந்து கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் டல் அடிப்பாங்க. இப்போ குழந்தை டல் அடித்தா குருவே டல் அடிக்கிறதா அர்த்தம். ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே வறுமையில் இருந்தால் கூட சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக அந்த குழந்தைகளுக்கான விஷயத்தை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் சிரிச்ச முகத்தோட அவங்க வாழ்வாதாரத்தில் நல்லா தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கான விஷயத்த செலவு பண்ண மாட்டாங்க. அதனால் என்றைக்குமே குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலும் குரு நல்லா இருப்பாருன்னு அர்த்தம். குரு நல்லா இருந்தால் பணம் நல்லா வரும், பணம் வந்தால் ஈஸியாக கடனை அடைக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் தாந்திரிகமாக நமக்கே தெரியாமல் இருக்குது. அதில் சின்ன சின்னதாக நம்ம அழகாக பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடைக்க முடியுங்கிறது தான். அதனால் 5ஆம் இடத்தை ஒரு மனுஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டானா அவனை யாரும் அசைக்கவே முடியாது. குலதெய்வம் அவனுக்கு பக்கமே இருக்கும். 6ஆம் இடங்கிறது எதிரியும் கூட. அப்போது 6ஆம் இடங்கிற எதிரியோட தாக்கம் நமக்கு வராமல் இருக்கணும்னாலும் 5ஆம் இடத்தை நான் இப்போ சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ண 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 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம், 9ஆம் இடங்கிறது தனுஷு, லக்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம். 1, 5, 9 எல்லாமே பாருங்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே மலையோட கோயிலோட அமைப்பில் தான் வந்து இருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக அந்த காலத்துலேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போனதாக இருக்கலாம், இல்லை திருப்பதி போனதாக இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலை போனதாக இருக்கலாம். அப்போ இயற்கையாகவே மலை சார்ந்த இடங்களில் அதுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த திருப்பதி போயிட்டு வாங்க, அல்லது பழனி போயிட்டு வாங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, நல்லா அழகாக வேலை செய்யும். காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் வந்து தனுஷ்.
தனுஷை ஒருத்தருக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு வாங்க, சூப்பராக வேலை செய்யும். எப்படி சார் தனுஷ் ஆக்டிவேஷன் பண்ணுறது? நீங்கள் மீன லக்னமாக இருக்கீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் வந்து தனுஷ். அப்போ தொழில் நல்லா இருக்கணும், எனக்கு கௌரவமாக இருக்கணும், நான் மதிப்பு மரியாதை வாழணும் அப்படின்னீங்கன்னா அந்த வியாழக்கிழமைக்கான தனுஷ் வந்து வியாழக்கிழமை அவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடம். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே போயிட்டு ராமேஸ்வரத்தில் கடலில் குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தில் தலையை நினச்சிட்டு அழகாக அங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு அங்கே வந்து அரிச்சல் முனைன்னு ஒரு முனை இருக்கும். ஒரு பக்கம் இருக்கிறது வந்து பெண் கடல், ஒரு பக்கம் இருக்கிறது ஆண் கடல். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ற இடம் வந்து அந்த அரிச்சல் முனை. அதை இந்தியாவோட எண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு அழகாக கால் நினச்சிட்டு காலடி வச்சுட்டு கூட வாங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ தனுஷ் இப்போ சிம்ம லக்னமாக இருக்கீங்க, எனக்கு குழந்தை இல்லை, புத்திர பேரே இல்லை, எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் தனுஷ். அப்போ அவங்க ராமேஸ்வரம் இந்த கோரிக்கைக்காக போயிட்டு வந்தீங்கன்னா நடக்கும். நான் மிதுன லக்னமாக இருக்கேன் சார், எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேது, இல்லை என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, பார்ட்னர்ஷிப்புக்கு எனக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களும் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். நான் திதி கொடுக்க போக சொல்லலைங்க, வழிபாட்டுக்கு தான் போக சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த தனுஷுங்கிற பாவகம் உங்களுக்கு ராமேஸ்வரத்தை தான் குறிக்கும். உங்களுக்கு எந்த பாவம் ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அந்த பாவத்துக்கு அங்கே போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு 2ஆம் இடமா ராமேஸ்வரம் வரும். அப்போ இயற்கையாகவே ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது விருச்சிக லக்னத்துக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முடிவுகள் கொடுக்கும். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு 11ஆம் இடமா ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ 11ஆம் இடம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் லாபம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குங்கிறதா அதோட சூட்சமமாக இருக்கும். அதனால் இப்போ சொன்ன சின்ன வழிபாடுகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு அழகாக நோட் பண்ணி ஒன்றுனா பண்ணுங்க. எல்லாரும் மேலே வாங்க, எல்லாரும் நம்மளும் மேலே வருவோம் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே பரிகாரத்தை கொடை வள்ளல் மாதிரி வாரி வழங்கக்கூடிய குமார் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போன் போட்டாலும் ரெடியாக இருப்பாருங்க. பரிகாரம் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார்னே தெரியாது, ஆனால் அங்கே போடுவார் இங்கே தொடுவார். கிரகங்களும் சரி, நட்சத்திரமும் சரி, ராசி கட்டமும் சரி, அவ்வளோ அழகாக இணைச்சி பரிகாரங்கள் சொல்லக்கூடிய குமார் சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குமார் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பாலமுருகேஸ்வரர் சார் மற்றும் லக்ஷ்மண் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.